தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு திமுக களமிறங்கியுள்ளது. 200 தொகுதிகளில் திமுக போட்டி என்ற முழக்கமும் எழுந்துள்ளது. இதனால் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 30 இடங்களுக்கு மேல் கிடைக்காத நிலை உருவாகியுள்ளது. இதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2026ஆம் ஆண்டு தேர்தலின் போது அதிமுகவிற்கு பல்டி அடிக்கலாமா என காத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக திமுகவின் செயல்பாடு கூட்டணி கட்சிகளை அதிருப்தியை உருவாக்கி உள்ளதாக தெரிகிறது. உதாரணமாக பலரும் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பழனியில் முருகன் மாநாடு நடத்தியதும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் ரசிக்கவில்லை. ஒரு அரசாங்கம் ஒரு மதத்திற்கு ஆதரவாக என கருத்து தெரிவித்தார்கள். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் திமுகவுடன் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள் வேறு கட்சிக்கு பல்டி அடிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.